வணக்கம். யூடியூபர் பிஜே பாபு ஐடியோ. இப்போ நம்ம பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். அதாவது இட்லி, இதுக்கு ஒரு குழம்பு வேணும். காரணம் நம்மள மாதிரி பேச்சுலருங்க இப்படி சாப்பிடணுங்க, ஹோட்டலில் இருக்கிற சாப்பிடணும் இல்லை ஒரு மாதிரியாக இருக்கும். இதுக்கு நான் பண்ண போகிறது, எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு வயசான அம்மா. இந்த சட்னி கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் சொன்னால் இதுக்கு வந்துட்டு காந்தின்னு பேர் வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? அதில் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு சேர்த்துக்கு இஞ்சி சேர்த்து நல்லதுங்க, ஜீரணத்துக்கு நல்லதுங்க. இதை பண்ணிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வரமிளகா. இந்த வரமிளகாவில் ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, பழைய காலத்தில் அம்மாவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுப்பில் வைப்பாங்க, தீ வரும், அதில் இந்த வரமிளகா சுடுவாங்க. அப்போ சுடும்போது இந்த மாதிரி வருவது. இது நமக்கு அந்த வசதியோடு இல்லைங்க. அது காரணம் நம்ம கேஸில் சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்துக்கோங்க. இதை நெட்டை இறக்கிட்டேங்க, முன்னாடியே பார்த்துக்கோங்க. வரமிளகாங்க, ரெண்டு வெங்காயம் போட்டேன், இது பார்த்தீங்களா? அதையும் போட்டுட்டேன். பூண்டும் தக்காளிங்க, அதையும் போட்டுட்டேன். இஞ்சியும் போட்டாச்சுங்க. இதுக்கு மேலே அதில் ஒன்றும் போடக்கூடாது. தேவைக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது அப்படியே மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட வாங்கிட்டு ஓகே. மாவின முழுக்க வரும். காரணம் நம்மளோட பேக்கில் வயசான கம்மி தான். அதாவது சொல்லுவாங்க 25 ஆசிரியர் வாங்கி ஆட்சி சொன்னாங்க. வாழ்ந்துட்டோம், முடிஞ்சாச்சு, ஏமாத்துக்கு போகிறோம், போயாச்சு. ஒரு சொத்து இல்லை, ஒருவருக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோ நம்ம இது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி போடுவோம் தலைக்கு காதுக்கு, அந்த மாதிரி நல்ல தேங்காய் எண்ணெய், ஆட்டின செக்கு எண்ணெய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இதை கொஞ்சம் இப்போ நான் வந்து பேச்சுலர், நம்ம ஆஸ்திக்கு இப்போ துபாய் இருக்கும்போது நம்மளால் அப்படி தான் பண்ண முடியும், எல்லாமே தேடிட்டே இருக்க முடியும். அப்போ கொஞ்சம் இப்படி போட்டுட்டு நல்லா போட்டுட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வடிச்சுங்க. ஏன்னா நம்ம மிக்சி பெருசு, சட்னி அது கன்சிஸ்டன்ட் மாதிரி வேணும் இல்லைங்களா. அப்போ நம்ம கையில் ஒன்று அடிச்சு விட்டுட்டு சூப்பராக இன்னொரு அடி. வீட்டில் சொல்ல போனால் 2 நாள் முன்னாடியே அரைச்சிட்டு வெட்டியில் ஊற வச்சுட்டு சூடு இல்லை இயற்கை. நான் ஒன்றுமே இல்லை, பச்சா மலைநாட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா. இதுமாரி தான் பாலக்காடு பாம்பு இட்லி சூடு பழைய இட்லி
ஊற்றிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. சிம்பிள் மேட்டர் தான். நம்ம சாம்பார் வச்சுப்போம், குழம்பு வைக்கிறோம், நம்ம கடமை முடியாது. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, அது ஜீரணமாகாது, நெஞ்சரிச்சிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க இதில் வேலையை கம்ப்ளீட். வேணா உங்களுக்கு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதில் அவசியம் இல்லை. இது சட்னி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம ஒரு இட்லி போட்டுட்டோம்னா, வெளியே சாப்பிட்டா 4 இட்லி, ஒரு இட்லி 9 ரூபாங்கிறாங்க, ஒரு இட்லி 12 ரூபாங்கிறாங்க. 25 ரூபா மாவு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. காலையில் இட்லி, இதை ஒரு பாக்ஸில் போட்டு போயிட்டே எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளாம் பேச்சுலர். வணக்கம், லைக் பண்ணுங்கள். எனக்கு அதை பற்றி இங்கிலீஷ்லாம் தெரியாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். அவ்வளோதான். வணக்கம்.